ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். இன்றைக்கி ஒரு அருமையான வீடியோ என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பேர் கால் இல்லைனா கிரெடிட் ஸ்ப்ரெட்டோடைய அட்ஜஸ்ட்மெண்ட்டை தான் பார்க்க போகிறோம். கண்டிப்பாக டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. லாஸ்ட் வீடியோ கொஞ்சம் போராக இருந்ததுன்னு சொன்னீங்க. ஐ எம் வெரி சாரி. ஸோ இன்றைக்கி ஸ்ட்ரைட்டாக வந்து கண்டென்ட்டுக்கு போயிடலாம். இது ரொம்ப பேரால் நிறைய தடவை கேட்கப்பட்ட ஒரு டாபிக் அப்படின்றதுனால இதை நான் இன்றைக்கி பேசுகிறேன். இதை எக்ஸ்பைரிக்கு முன்னாடியும் ட்ரை பண்ணலாம், ஆன் எக்ஸ்பைரியும் ட்ரை பண்ணலாம். இது கம்ப்ளீட்டாக என்னோட வியூ அப்படின்றதுனால வீடியோவில் எங்கேயாவது தவறுகள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், நானுமே திருத்திக்கிறேன். பட் இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும், மோஸ்ட்லி வந்து நல்லா இருக்கும்னு சொல்லலாம். ஸோ வாங்க இந்த வீடியோ பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஒரு லைக் பண்ணிடுங்க. எஸ், மோஸ்ட்லி இந்த பேர் கால் ஸ்ப்ரெட் இல்லைன்னா கிரெடிட் ஸ்ப்ரெட்டுன்னு சொல்கிற ஒரு விஷயம் வந்து நிறைய பேரால் போடுற ஒரு விஷயம். ஏன்னா இது ஈஸியாக மார்க்கெட் அந்த சைடு வரலை அப்படின்னா நமக்கு ப்ராஃபிட் கொடுக்கும் அப்படின்றதுனால இதை நிறைய பேர் ட்ரை பண்ணுவாங்க. நான்லாம் ரொம்ப வருஷமாக இதை வந்து ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியில் எப்படி வந்து அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அதுதான். ஸோ ஃபஸ்ட்டு இங்கே நான் கிரெடிட் ஸ்ப்ரெட் அப்படின்றதுனால மார்க்கெட் இப்போது 23,450 இருக்குது. நான் நிஃப்டியில் சொல்கிறேன். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, அங்கேருந்து ஒரு 150 பாயிண்ட் அங்கிட்டு ஒரு 50 ரூபா இருக்கிற ஆப்ஷனை நான் விற்றுட்டு இமீடியட்டாக இருக்கிற ஆப்ஷனை நான் வந்து பார்த்திங்கன்னா பை பண்ணிக்கிறேன். ஸோ இதுதான் வந்து பர்ஃபெக்டான ஹெட்ஜு. இந்த மாதிரி விஷயத்தில் மட்டும்தான் அட்ஜஸ்ட்மெண்ட் ஒர்க் ஆகும். நிறைய பேர் ஹெட்ஜுன்றது தப்பாக புரிஞ்சிருக்கீங்க. நான் நிறைய பேர்கிட்ட பேசும்போது தான் தெரியுது, அவங்க வந்து ஓடிஎம்மை அதாவது 100-200 பாயிண்டில் விற்றுட்டு அதுக்கு எட்ஜு 500, 600, 700 பாயிண்ட் தூரமாக போய் வாங்குறாங்க. அது எட்ஜே கிடையாதுங்க. அதுக்கு நீங்கள் நேக்கடாக செல் பண்ணிட்டு போகலாம். ஜஸ்ட் நீங்கள் மார்ஜினை குறைக்கிறதுக்கு மட்டும்தான் பண்ணுறீங்க. அது ஆப்ஷன் பையிங்கை விட ரொம்பவே வந்து ஆபத்தான ஒரு விஷயம். பிஃபோர் நம்ம அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு முன்னாடி இறங்கும்போது அட்ஜஸ்ட்மெண்ட்னா என்னன்னு பார்த்துடலாம். இங்கே அட்ஜஸ்ட்மெண்ட் அப்படின்றது நமக்கு இருக்க லாஸை வந்து பார்த்திங்கன்னா கம்மி பண்ணுற விஷயம், அவ்வளோதான். ஸோ மைனஸில் இருக்கிற நம்ம பொசிஷன் அப்படியே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட்டில் வந்துடும் நினைக்க வேண்டாம். இது ரொம்ப பெரிய ஒரு தப்பாக நினச்சிக்கிட்டு இருக்காங்க, அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் மீண்டும் வெளியே வந்துட முடியாதான்னு. இது வந்து ஒரு சான்ஸ் தான். நம்ம லாஸை கம்மி பண்ண முடியுமா அப்படின்னு நினைக்கிற ஒரு சான்ஸ் மட்டும்தான். இங்கேயுமே நமக்கு ஃபேவராகவும் போகலாம், இல்லைனா எக்ஸ்ட்ரா லாஸ் கூட ஆகலாம், புரிஞ்சுக்குங்க. ஸோ எவ்ரி ட்ரேட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நமக்கு லாஸ் வந்து கொடுக்கறதுக்கு வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதனால் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி நான் வந்து தப்பிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு வழி இல்லை. பட் இதை நம்ம ட்ரை பண்ணலாம் அப்படின்றது மட்டும்தான் எனக்கு இங்கே தோணிக்கிட்டு இருக்கு. அண்ட் ரெண்டாவது விஷயம், நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜி போடுறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஃபார் எக்ஸாம்பிள் இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்டே நான் வந்து பார்த்தீங்கன்னா 5 லாட்டு செல் பண்ணிவிட்டு 5 லாட்டை நான் சொன்ன மாதிரி கரெக்டாக வந்து பை பண்ணிட்டீங்க. இப்படி பண்ணிவிட்டு இந்த பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறீங்க. இப்போது இந்த பொசிஷன் வந்து நமக்கு ஆப்போசிட்டாக திரும்ப போது தான் அட்ஜஸ்ட்மெண்ட் தேவைப்படும். இது யூஸ்வலாக தெரியும். இங்கே நீங்கள் எத்தனை லாட்டு போடுறீங்களோ அத்தனை லாட்டுக்கு அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு பணம் இருக்கிற மாதிரி போடணும். இல்லைனா நீங்கள் இந்த 5 லாட்லாம் ட்ரையே பண்ணக்கூடாது. ஸோ எத்தனை லாட் ட்ரை பண்ணுறோமோ அத்தனை லாட்டுக்கு சஃபிஷியண்ட்டாக, அதை விட இன்னும் 5 மடங்கு பணம் வந்து கண்டிப்பாக கையில் இருக்கணும். அது ஏன்றதை நான் சொல்கிறேன். அப்போ தான் இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்ன்றது ரொம்ப எஃபெக்டிவாக இருக்கும், இல்லைனா அது வந்து எஃபெக்டிவாக இருக்காது. ஸோ நான் வந்து ஒரு 25,000 இருக்குது ஒரு ஸ்ட்ராட்டஜி, ஒரு லாட்டு போடுறதுக்கு இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக நான் வந்து இதை விட எக்ஸ்ட்ரா வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு லாட்டு போடுற மாதிரி, பை உதாரணத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு லாட்டுக்கு ஒரு லாட் என்ற கணக்கு மாதிரி, ஓகேங்களா. ஸோ இன்னொரு வந்து ஒரு 25,000லேருந்து ஒரு 40,000 வரையும் கண்டிப்பாக காசு இருக்கணும். அப்போ நான் 5 லாட்டு போடுறேன் அப்படின்னா 5 லாட்டுக்கு வந்து 1,25,000 ஆகுது அப்படின்னா டெஃபினட்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா உங்கள் கிட்ட கண்டிப்பாக வந்து இன்னொரு 1,50,000 லட்சத்துலேருந்து 2 லட்சம் வரையும் கண்டிப்பாக இருக்கணும், ஓகேங்களா. ஸோ அது வந்து 5 to 6 டைம்ஸ் வந்து நம்மக்கிட்ட காசு கையில் இருக்கிறது ரொம்ப நல்லது. ஸோ இது வந்து எவ்வளோ ஃபண்டு இருக்கணும் அட்ஜஸ்ட்மெண்ட்டு அப்படின்னு கேட்குறவங்களுக்கு இந்த ஒரு கொஷின் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும், ஓகேங்களா. ஸோ ஒரு ஸ்ப்ரெட்டு போட்டாச்சு. இப்போ அந்த ஸ்ப்ரெட்டு நமக்கு ஆப்போசிட்டில் வரும்போது, குறிப்பாக இது வந்து கால் சைடில் போட்ட கிரெடிட் ஸ்ப்ரெட்டு அது அப்படின்றதுனால இதை கால் சைடு வந்து நம்ம பேசிக்கிட்டு இருக்கோம், புட் சைடு கிடையாது. புட் சைடு கண்டிப்பாக இன்னொரு வீடியோ வரும். ஏன்னா அதில் வந்து நிறைய விஷயங்கள் நமக்கு ஃபேவராக நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கனால அதை கம்ப்ளீட்டாக இதில் போட்டு குழப்பலை. இது வந்து கம்ப்ளீட்டாக வந்து கால் சைடு வந்து நம்ம பொசிஷன் எடுத்திருக்கோம். ஓகே, மார்க்கெட் வந்து பெருசாக வந்து மேலே ஏறாது, அதனால் நம்ம காலை ஷார்ட் பண்ணி ஒரு ஹெட்ஜ் வாங்கி வச்சுருப்போம். அந்த பொசிஷன் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்போசிட்டில் போச்சு அப்படின்னா எப்படி அட்ஜஸ்ட் பண்ணி வெளியே வர்றது அப்படி தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டில் நான் எப்போவுமே சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, எக்ஸ்பைரிக்கு முன்னாடி மார்க்கெட் ஒரு மாதிரி இருக்கும், எக்ஸ்பைரி அன்றைக்கி ஒரு மாதிரி இருக்கும். ஏன் அப்படின்னா மார்க்கெட்டுன்றது நான் சொல்கிறது ப்ரீமியமுங்க. இப்போது நம்ம செல் பண்ணியிருக்கிற ப்ரீமியமோ அண்ட் பை பண்ணியிருக்கிற ப்ரீமியமோ கண்டிப்பாக வந்து பார்த்திங்கன்னா டிஃப்ரெண்ட் டெல்டா. ஏன்னா நம்ம வந்து கிரெடிட் எடுத்துருக்குறோம், ஓகேங்களா. இது வந்து கண்டிப்பாக ஹை டெல்டாவாக இருக்கும். அண்ட்
நம்ம பை பண்ணியிருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் அதை விட லோ டெல்டாவாக தான் இருக்கும். இப்படின்றது நமக்கு தெரியும். இங்கே எக்ஸ்பைரிக்கு முன்னாடி வரும்போது என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலாம் அண்ட் எக்ஸ்பைரி அன்றைக்கி என்னென்ன அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணலான்னு பார்க்கலாம். முதல்ல எக்ஸ்பைரிக்கு முன். ஸோ எக்ஸ்பைரிக்கு முன் அப்படின்னு நம்ம சொல்லும்போது இங்கே நான் இந்த கிரெடிட் ஸ்ப்ரெட்டுக்கு துணை நிற்கிற மாதிரி ஓகேங்களா, ஒரு சப் ஸ்ட்ராட்டஜின்னு கூட எடுத்துக்கோங்க. ஓகேவா? கண்டிப்பாக இது எந்த டேவாக வேணால் இருக்கட்டும், இந்த மாதிரி வந்து சப் ஸ்ட்ராட்டஜியை வந்து கையில் எடுத்துக்கணும். அதாவது சப் ஸ்ட்ராட்டஜி அப்படின்றது இந்த ஒரு ஸ்ட்ராட்டஜியை காப்பாற்ற போகிற ஒரு ஸ்ட்ராட்டஜி அப்படின்றதுனால நான் சப் ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லியிருந்தேன். அது கால் சைடில் நமக்கு ஆப்போசிட்டில் மார்க்கெட் போகிறதுனால நம்ம நிறைய விஷயங்களை புரிஞ்சுக்கணும். அதாவது நமக்கு வாலட்டிலிட்டி எப்படி போகுதுன்ட்டு அண்டு கூடவே வந்து ப்ரீமியம் எப்படி பிஹேவ் ஆகுதுன்ட்டு அண்டு ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஸோ இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டு ஃபயர் ஃபைட்டிங் இப்படிலாம் சொல்கிறது கண்டிப்பாக நம்ம பிரெயின் இல்லைன்னா நம்ம மைண்ட் செட் வந்து ரொம்பவே ஆக்டிவாக இருக்கணும்னு சொல்லுவேன். அப்போது நம்ம மைண்ட் செட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கிளியராகவும் ரொம்ப ஆக்டிவாகவும் இருக்கணுங்க. ஸோ இது வந்து கண்டிப்பாக பயிற்சி பண்ணால் தான் முடியும். ஓகேங்களா? ஒரு வீடியோ பார்த்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னா ஒர்க் ஆகாது. பட் இதுக்கு வந்து இவ்வளோ விஷயங்களும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த சப் ஸ்ட்ராட்டஜியில் நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஒரே ஒரு சப் ஸ்ட்ராட்டஜி போடுறதுனால நமக்கு இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் கொஞ்சம் நல்லா வரும்னு சொல்லலாம். ஸோ மார்க்கெட்டு கால் சைடில் நமக்கு ஆப்போசிட்டில் போகுது. அதாவது கால் சைடில் நம்ம வந்து செல் பண்ணி கிரெடிட் எடுத்திருக்கோம். இதுக்கு ஆப்போசிட்டில் போகும்போது இந்த சப் ஸ்ட்ராட்டஜி நம்ம என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, வாலட்டிலிட்டிக்கும் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளெக்ஸியாக இருக்கணும், ப்ரீமியமும் கம்மியாக இருக்கணும் அண்ட் மோஸ்ட் ஆக்டிவாக நமக்கு வந்து பொசிஷன் எடுக்கிற மாதிரி இருக்கணும். அப்படின்னா நம்ம வந்து கான்ட்ராவாக ட்ரை பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா மேலே போய்கிட்டு இருக்கு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, மார்க்கெட் வந்து உதாரணத்துக்கு 23,450 பொசிஷன் எடுத்தோம். 23,600 கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு. நான் என்னோட செல் லெக்கு கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா இங்கே எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நம்ம என்னத்தை பண்ணலாம், நம்ம வந்து ஒரு வியூ வச்சுருக்கணும். ஒரு வியூனா நெக்ஸ்ட்டு மார்க்கெட் இப்போவே 200 பாயிண்ட் ஏறிடுச்சு, இன்னும் வந்து 200 பாயிண்ட்டை விட்டு தாண்டுமா தாண்டாதா அப்படின்றது நீங்கள் இது வந்து நம்ம யோசிக்கிற ஒரு விஷயம். எக்ஸ்பைரிக்கு முன்னாடி நம்ம யோசிக்கிற விஷயம். ஸோ கண்டிப்பாக 200 இல்லை 300 பாயிண்ட் கூட ஒரு ரேஞ்ச் போகலாம். அப்போது நம்ம இந்த சப் ஸ்ட்ராட்டஜியாக என்ன யூஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மணியில் ஸ்டார்ட் பண்ணி இந்த மணியில் உதாரணத்துக்கு 23,600 மார்க்கெட் இருக்குது அப்படின்னா 23,800 புட் ஆப்ஷன் 23,800 புட் ஆப்ஷனை பை பண்ணிவிட்டு 23,650 புட் ஆப்ஷன் 2 லாட்டை செல் பண்ணிக்கிட்டு அண்ட் 23,500 புட் ஆப்ஷனை ஒரு லாட்டை வந்து பார்த்திங்கன்னா வாங்கி விட்டுருணுங்க. இதுக்கு பேர் வந்து பார்த்திங்கன்னா புட் பட்டர்ஃப்ளைன்னு சொல்லுவாங்க, சப் ஸ்ட்ராட்டஜி. ஓகேங்களா? அதாவது ஆல்ரெடி ஒரு ஸ்ட்ராட்டஜி இருக்குது, அதில் லாஸே வந்து பார்த்திங்கன்னா 1,800 பட் நான் இந்த ஸ்ட்ராட்டஜியை போட்டு மார்க்கெட்டை இதுக்குள்ளே நிறுத்த பார்க்குறேன் அப்படின்ற பட்சத்தில் எனக்கு கண்டிப்பாக வந்து மோஸ்ட்லி வந்து ஒரே லாட்டுக்கு நான் ஒரு லாட்டை கணக்கு சொல்கிறேன். ஒரு லாட்டுக்கு இதுக்கு முன்னாடி போட்ட இதில் 1,800 லாஸு. இங்கே மினிமம் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3,000 ப்ராஃபிட் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது இஃப் இன்கேஸ் இந்த ரேஞ்சுக்குள்ளே நிற்கும் போது. அப்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா 3,000 ப்ராஃபிட். ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன், 3,000 ப்ராஃபிட்டு 1,800 லாஸ்ன்னு சொல்லும்போது மினிமம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 1,000 கையில் எடுத்துகிட்டு வந்துடலாம் ஒரு ப்ளஸில். ஓகேங்களா? இல்லை ஒரு ஒஸ்ட் கேஸில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இந்த 1,800 ரெக்கவர் பண்ணிட்டு அது நம்ம வெளியே ஓடி வந்துடலாம். இப்படி அட்ஜஸ்ட்மெண்ட்டை சப் ஸ்ட்ராட்டஜி மூலமாக கையாண்டு வெளியே வரணும். ஓகேங்களா? சாரி, வீடியோ வந்து லென்த்தாக போகுதுன்னு நீங்கள் நினைக்க வேண்டாம். ஸோ கண்டிப்பாக வீடியோ புரியலைன்னா 1க்கு 2 தான் நீங்கள் பார்க்கும்போது புரியும். ஸோ கண்டிப்பாக போர் அடிக்காதுன்னு நினைக்கிறேன். ஸோ எஸ், இந்த மாதிரி நம்ம சப் ஸ்ட்ராட்டஜியை ஒரு 2 வகையில் நம்ம யூஸ் பண்ணலாம். கால் சைடில் மார்க்கெட் மேலே போயிட்டு இருக்கனால ப்ரீமியம் வந்து புட் சைடில் கம்மியாக இருக்கும். அதனால தான் நான் வந்து பார்த்திங்கன்னா புட் பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ண சொன்னேன். அண்ட் அது கூட வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணலாம். அது என்னன்னு பார்த்தீங்கன்னா புட் காண்டர் யூஸ் பண்ணலாம். ரொம்ப அருமையான ஒரு விஷயம். நிறைய ஸ்பேஸ் கிடைக்கும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா ப்ராஃபிட் புக் பண்ணுறதுக்கு. ஓகேங்களா? ஸோ இந்த 2 ஸ்ட்ராட்டஜியுமே நம்ம யூஸ் பண்ணும்போது எக்ஸ்ட்ரா கொடுக்குற டெபிட் இல்லை எக்ஸ்ட்ரா கொடுக்குற லாஸ் ரொம்ப 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 கம்மி. அதுதான் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டை நமக்கு நல்ல வகையில் கொண்டு போகிறது. ஓகேங்களா? நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா அது ஸ்ட்ராங்கல் போடுங்க அதெல்லாம் வந்து வேலைக்கே ஆகாது. எக்ஸ்ட்ரா போய் செல் பண்ணுங்க அப்படிலாம் வேலைக்கே ஆகாதுங்க. மார்க்கெட் வந்து திரும்பினாலும் மார்க்கெட் அகைன் நம்ம ஸ்ட்ராட்டஜி போட்டு திரும்பினாலும் நமக்கு அடி வந்து கம்மியாக விழணும். அதுக்கு தான் வந்து நம்ம இப்போ பேசிக்கிட்டு இருக்கோம். ஓகேங்களா? ஸோ இங்கே நீங்கள் புட் பட்டர்ஃப்ளை போட்டிங்க, இவ்வளோ பெரிய ரேஞ்ச் கவர் பண்ணி போட்டிங்கன்னா கூட உங்களுக்கு லாஸே கிட்டத்தட்ட 1,000 தான் வரும் புதுசாக லாஸு. அப்போ ஆல்ரெடி 1,800 புதுசாக லாஸு. சப்போஸ் மார்க்கெட் ரொம்ப வேகமாக போனால் கூட 2,800 தான் லாஸு. பட் நம்ம வேறு ஏதாவது ஒரு அன்லிமிட்டட் இருக்க ரிஸ்க் எடுக்கிற ஸ்ட்ராட்டஜிலாம் எடுத்தோன்னா
கண்டிப்பாக காப்பாற்ற முடியாது. இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்கு மேலே இருக்கிற ஒரு 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 விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு பலிக்காமல் போயிடும். ஸோ ஓகே இது வந்து வேஸ்ட் அப்படின்ற மாதிரி தோணிடும். ஸோ கண்டிப்பாக இந்த மாதிரி சப் ஸ்ட்ராட்டஜிஸை யூஸ் பண்ணுங்கள். ஸோ ஒரு இடம் நமக்கு ஆப்போசிட்டாக போகும்போது இதே எக்ஸ்பைரி அன்றைக்கி நம்ம என்னத்தம்மா யூஸ் பண்ணலாம், ரொம்ப சூப்பராக இருக்குங்க. அதாவது நம்ம போட்டு நம்ம கிரெடிட் ஸ்ப்ரெட் போட்டு மார்க்கெட் வந்து 200 பாயிண்ட் ஏறி நம்ம செல்லுக்கு கிட்ட மார்க்கெட் வந்துருச்சு அப்படின்னா தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஷார்ட் ரேஞ்சில் ரொம்ப தூரம்லாம் போக வேண்டாம். இதே புட் பட்டர்ஃப்ளை வந்து பார்த்தீங்கன்னா புட் கான்ட்ராக்ட் எடுக்க வேண்டாம். ஏன்னா அப்போ வந்து ஓடிஎம்ல ரொம்ப கம்மியான ப்ரீமியம் இருக்கும், அது வேண்டாம். ரொம்ப அதிகமாக ரிஸ்க் கொடுக்குற மாதிரி இருக்கும். புட் பட்டர்ஃப்ளையை ரொம்ப ஷார்ட் ரேஞ்சில் எடுக்கலாம், நிறைய லாட்டை எடுக்கலாம். அதாவது ஒரு லாட் செல் பண்ணியிருக்கீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 3 லாட்டு கூட யூஸ் பண்ணலாம். ஏன்னா ஒரு லாட்டுக்கே லாஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ரொம்ப ஷார்ட்டாக இருக்கும்போது 200 300 கூட வராது. ஸோ 3 லாட்டை வச்சு நம்ம அந்த 1800 ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிடலாம். ஏன்னா ஒரு லாட்டுக்கு கிட்டத்தட்ட வந்து ஒரு 1000 1500 ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ 3 லாட்டுக்கு 4500 சப்போஸ் அங்கே நிற்கணும், ஓகேங்களா. இல்லை அப்படின்னா ஒரு லாட்டுக்கு 300 லாஸ்னா 3 லாட்டுக்கு புதுசாக வந்து 900 லாஸ் ஆகும், ஓகேங்களா. சப்போஸ் வந்து மார்க்கெட் உங்கள் செல்லுக்கு கிட்ட போயிட்டு மறுபடியும் திரும்பிடுச்சு அப்படின்னா உங்களுக்கு ஆல்ரெடி இருந்த அந்த 600 ப்ராஃபிட் வந்துடும். கூட வந்து பார்த்தீங்கன்னா இந்த 900 லாஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒட்டிக்கும். அப்போ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், 1800 லாஸ் ஆகும்னு நினைக்க வேண்டாம். புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா வெறும் 300 லாஸோட வெளியே வந்துடுவீங்க. சப்போஸ் மார்க்கெட் செல்லுக்கிட்டே நிற்குது, என்னோட புது சப் ஸ்ட்ராட்டஜிக்கிட்டே மார்க்கெட் நிற்குது அப்படின்னா நல்ல பொட்டென்ஷியலில் ப்ராஃபிட்டில் வெளியே வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரி சப் ஸ்ட்ராட்டஜிஸை எக்ஸ்பைரிக்கு முன்னாடியும் அண்ட் எக்ஸ்பைரிக்கும் யூஸ் பண்ணணும். எக்ஸ்பைரிக்கு முன்னாடி ப்ரீமியம் இருக்கும், ரொம்ப பெரிய ரேஞ்ச் போடலாம். அதனால தான் இங்கே நான் எக்ஸ்பைரிக்கு முன்னு சொல்லியிருந்தேன் அண்ட் எக்ஸ்பைரிக்கு அன்றைக்கி சொல்லியிருந்தேன். ஸோ எக்ஸ்பைரிக்கு அன்றைக்கி நம்ம ரொம்ப ஷார்ட்டாக போடணும். லைக் வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டு ஒரு உதாரணத்துக்கு நம்மளோட பழைய செல்லுக்கு வந்து பார்த்திங்கன்னா 23600 அப்படின்னா இப்போ மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 23650 வந்து கன்சல்டேட் ஆகிற மாதிரி இருக்கிற பட்சத்தில் 23700 புட் ஆப்ஷனில் கவர் பண்ணி 23650 புட் ஆப்ஷன் 2 லாட்டை செல் பண்ணி 23600 புட் ஆப்ஷன் ஒரு லாட்டை வாங்கிட்டு இதை வந்து புட் பட்டர்ஃப்ளையை கவர் பண்ணி பொசிஷனை ஹோல்ட் பண்ணுறச்ச நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்க வாய்ப்பு இருக்குது, ஓகேங்களா. ஒரு வேளை உதாரணத்துக்கு மார்க்கெட் வந்து அகைன் கீழே வந்தால் கூட ஒன்றும் பயம் கிடையாது. ஏன்னா பழைய போர்ஷன் சேஃப் ஆகிடுச்சு. ஸோ புது போர்ஷன் மட்டும் சின்ன ரிஸ்கில் இருக்கும், சின்ன லாஸ் தான். ஸோ அதை கூட நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஈஸியாக வந்து ரெக்கவர் பண்ணிட்டு வெளியே வந்துடலாம் அடுத்த ஸ்ட்ராட்டஜியில், ஓகேங்களா. ஸோ இதுதான் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தது. இந்த ஸ்ட்ராட்டஜியில் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எடுக்கும்போது இங்கே இருக்குது. பட் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா வேகமாக மார்க்கெட் வந்து ஏறி 23600 கிட்ட வரும்போது, ஓகேங்களா, 23600 கிட்ட வரும்போது நம்ம என்ன பண்ணலாம், எக்ஸ்பைரிக்கு முன்னாடி வந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா நல்லா லாங் ரேஞ்சாக. அப்போ என்ன ஆகுன்னா புட்டில் இருக்கிற ப்ரீமியம் எல்லாம் ரொம்ப கம்மியாயிடும். இப்போ நீங்கள் பார்க்குற ப்ரீமியம் கண்டிப்பாக இருக்காது. அப்போது நீங்கள் நல்ல ஒரு தாராளமான ஒரு பொசிஷன் எடுக்கலாம். 23600 ஒரு சென்டராக எடுத்துக்கிட்டு 23800 புட் ஆப்ஷன் ஒரு லாட்டு பை, ஓகேங்களா. 23650 150 பாயிண்ட் கேப் விட்டு இது 2 லாட்டு செல்லு, ஒரு லாட்டு பை, இது 2 லாட்டு வந்து செல்லு. அண்ட் அகைன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 150 பாயிண்ட் அங்கிட்டு 23500 புட் ஆப்ஷனை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லாட்டு பை, ஓகேங்களா. ஸோ இப்படி நீங்கள் பார்க்கும்போது 1:2:1 அதாவது புட் பட்டர்ஃப்ளை வந்து கிடைக்கும். இப்போது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டை லாக் பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் கிடச்சிருச்சு. ஸோ கரண்ட்லி மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா 23600 கிட்ட சுற்றிக்கிட்டு இருக்கு. பட் நீங்கள் வந்து பழைய ஸ்ட்ராட்டஜியை காப்பாற்றணும், ஒரு சின்ன ஒரு ப்ராஃபிட்டும் கிடைக்கணும், இல்லைனா பழைய லாஸை கவர் பண்ணணுன்றதுக்காக நல்ல ஒரு ரேஞ்ச் ஃபோர்காஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட் ஒரு 150 பாயிண்ட்டுக்கும் இருக்குது, கீழே ஒரு 100 பாயிண்ட்டுக்கும் இருக்குது, 150 பாயிண்ட்டுக்கும் இருக்குது. அப்படின்றதுனால ஈஸியாக வந்து பார்த்திங்கன்னா பழைய லாஸை வந்து கவர் பண்ணிட முடியும். இல்லை அப்படின்னா மார்க்கெட் இங்கே எக்ஸ்பைர் ஆகிற பட்சத்தில் நல்ல ஒரு ப்ராஃபிட்டும் வந்துட முடியும். நம்ம பயப்படப்பட வேண்டிய தேவை இல்லை. ஆனால் இந்த பயப்பட வேண்டிய தேவை இல்லை. ஏன் அப்படின்னா நான் எடுத்திருக்கிற அந்த ரேஞ்சு, அதாவது வந்து பார்த்திங்கன்னா நான் கிரெடிட் ஸ்ப்ரெட்டில் எடுத்திருக்க அந்த ஹெட்ஜு தான் என்னை காப்பாற்ற விட்டுருக்கு. எனக்கு அந்த ஹெட்ஜு தான் என்னை வந்து பார்த்திங்கன்னா இந்த அளவு வந்து ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணி எனக்கு வந்து பொசிஷனை காப்பாற்றுற அளவுக்கு வச்சுருக்கு, புரிஞ்சுக்குங்க, ஓகேங்களா. ஸோ அவங்க ஒருத்தவங்களாம் வந்து செல் பண்ணிவிட்டு ஒரு 500 பாயிண்ட் தூரம் போயிட்டு பை பண்ணுறாங்க. அப்படிலாம் இருந்தால் எந்த ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட்டும் கிடையாது.
யாரும் காப்பாற்றவும் முடியாது. ஸோ நீங்கள் வந்து அந்த டெல்டாவில் லாஸ் பண்ணி தான் ஆவீங்க, வேறு எதுவுமே பண்ண முடியாது. புரிஞ்சுக்குங்க. ஸோ எந்த அளவு ஹெட்ஜ்னா என்ன, எந்த அளவு ஹெட்ஜ் வைக்கணும், எந்த அளவு இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்டில் சப் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் யூஸ் பண்ணலாம். கால் காண்டர் யூஸ் பண்ணலாம், புட் காண்டர் யூஸ் பண்ணலாம். மோஸ்ட்லி வந்து மார்க்கெட் மேலே ஏறும்போது புட் காண்டர் யூஸ் பண்ணலாம், புட் பட்டர்ஃப்ளை யூஸ் பண்ணலாம். இப்படியெல்லாம் நீங்கள் செக் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி அட்ஜஸ்ட்மெண்ட்ஸு இல்லைனா கொஞ்சம் அட்வான்ஸ்டாக நம்ம ஸ்ட்ராட்டஜிலாம் போடணும் அப்படின்னா ஸோ நம்ம செஷன் அட்டன் பண்ணி பாருங்கள். மேபி வந்து உங்களுக்கு கொஞ்சம் ஐடியா கிடைக்கும். ஸோ இதான் உங்களுக்கு சொல்லணும்னு இருந்தது. இந்த வீடியோ ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய்ஹிந்த்.